தரிசனம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். திருப்பாவை 2ஆம் நாள் பாசுரத்தை இன்றைக்கு நம்ம சிந்தித்துவிட்டு யார் அந்த அடியார் அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். மார்கழி திருவிழா 2024 இறைவனை அறிவோம், தரிசனம் பெறுவோம். இந்த அற்புதமான இந்த மார்கழி மாதத்தினுடைய 2ஆம் நாள் பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் தவத்தின் மேன்மையை, விரதத்தின் உண்மையை நமக்கு அருளி செய்கிறார். பல பேர் விரதம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது என்ன மாதிரியான விரதங்கள் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாதிரியான விரதங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க நம்ம பெரியவர்கள். சோமவார விரதம் சிவபெருமானுக்கு இருக்கட்டும், செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விரதம் இருப்பாங்க, கிருத்திகைக்கு இருப்பாங்க, அதே மாதிரி சனிக்கிழமை வெங்கடாஜலபதிக்கு இருப்பாங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க சனிக்கிழமை எல்லா கோவில் பெருமாளுக்கும் பிரசித்தம்னு. கண்டிப்பாங்க, ஆனால் முக்கியமாக வெங்கடாஜலபதிக்கு தான் அது பிரசித்தம். அதை நாம் வருகின்ற பதிவுகளிலே பார்க்கலாம். இன்றைக்கு 2ஆம் நாள் பாசுரமாக நாம சேவிக்க போகிறது என்ன பாசுரம் அப்படின்னா, முதல்ல பாசுரம் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நான் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இதுதான் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்த 2ஆம் நாள் பாசுரம். இதுல என்ன சொல்ல வருகிறார்? விரதம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஆயர் குலத்து பெண்கள் கோகிலத்திலே பாவை நோன்பு எப்படி இருந்தார்கள் அப்படிங்கிறத நமக்கு கண்முன்னே காட்டுகிறார். ஆயர் குலத்து பெண்கள் எல்லாம் என்ன செய்வார்களாம், காலையிலேயே எழுந்து காலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு மை எழுதாமல், அழகுபடுத்தி கொள்ளாமல், மலர் அணியாமல், நெய் உண்ணாமல், நெய் என்பது ஆயர்குலத்தினுடைய ஒரு ஸ்டேப்பிள் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு முக்கியமான உணவாக இருந்தது. இருப்பினும் அதையும் நமக்கு எது கிடைக்கிறதோ, நமக்கு எது உண்மையாக நமக்கு எது பிடிக்கிறதோ அதை விடுத்து இறைவனுக்காக இருக்கக்கூடியது அந்த விரதம் அப்படின்னு நமக்கு சொல்றார். அதுலேயே ரொம்ப முக்கியமான அடிகள் என்ன சொல்றா பாருங்க. பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமன் அடிப்பாடியின், அவன் தூங்கவில்லை, தூங்குவது போல் நடிக்கின்றான். அவனை எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த விரதத்தை இருந்தோம் என்றால் நாம் துன்பப்படுவதை இறைவன் பார்த்து கொண்டு பொறுமையாக இருக்க மாட்டான். ஆக நாம் இதையெல்லாம் அவனுக்கு செய்கிறோம் என்று தெரிந்தாலே அவன் எழுந்து நமக்கு வழிகாட்டுவான். அப்படிங்கிறதுனால பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் எல்லாம் சொல்றாங்க. கடைசியா சொல்றார் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அப்படின்றார். வறியவர்களுக்கு நம்மாலே கொடுக்க முடியாவிட்டாலும் தோ இங்க ஒருத்தர் கொடுக்கிறார், தோ அங்க ஒருத்தர் கொடுக்கிறார்னு கை காட்டி விட்டாலே நமக்கு அதுக்கு புண்ணியமாம். அப்ப நம்மளே கொடுத்தா எவ்வளவு புண்ணியமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆக தவத்தின் மேன்மை என்பது நாம் இறைவனுக்காக செய்யக்கூடிய நம்முடைய சில தியாகங்களும், இறைவன் அடியார்களுக்கு அதாவது வறியவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டும் தான் தவத்தின் உயர்வு என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார். அப்ப இந்த பாசுரத்துக்கு அடிப்படையான அடியார் ஒருவரை இன்றைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். அந்த அடியாருக்கு பெயர் ரந்தி தேவர். இந்த ரந்தி தேவர் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, வடதேசத்துல ஒரு மிகச்சிறந்த ராஜாவாக இருந்தார். இந்த ரந்தி தேவர் என்பவர் ஒரு நாள் இறைவனை வழிபட்டு கொண்டிருந்தார். நாராயணனுடைய பரம பக்தனாக இருக்கக்கூடியவர் இந்த ரந்தி தேவர். இந்த ரந்தி தேவர் ஒரு நாள் இறைவனை வழிபட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு தோன்றித்து நாம் சென்று ஒரு குறிப்பிட்ட காலம் தவம் செய்து விட்டு வரலாம் அப்படின்னு தோணிச்சு. ராஜ்யத்தை எல்லாம் துறந்து நேர தவம் செய்ய தொடங்கினார். இந்த காட்சியில மேல வான்வெளியில திருவைகுண்டத்துக்கு எல்லாரும் எழுந்தருள் இருக்கிறார். சிவபெருமான் வந்திருக்கிறார், பிரம்மதேவர் வந்திருக்கிறார், பிறகு 33 கோடி தேவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார். அப்பொழுது பிரம்மா கேட்கிறார், பிரம்மாவுக்கு உன்னுடைய பக்தன் யாருன்னு கேட்டார். என் பக்தர்கள் சுலபமாக அசுரர்களாகத்தான் இருப்பார்கள், இது வேணும் அது வேணும்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்கறது தான் இந்த பிரம்மா கிட்ட கேட்கறது தான் அசுரர்களுடைய வேலை. பண்டாசுரன், இரண்யாசுரன், இரண்யகசிபு இவர்கள்லாம் என்னுடைய பக்தர்கள் அப்படின்னு சொன்னார்.
சிவபெருமான் கிட்ட கேட்டார். சிவபெருமான் சொன்னார், எனக்கு ஏகப்பட்ட பக்தர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் உயர்ந்தவர்கள் தான். அதிலே முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் மார்க்கண்டேயெல்லாம் உயர்ந்தவன், அப்படின்லாம் ஒவ்வொரு பக்தர்களை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது திருமாலை பார்த்து சிவபெருமான் கேட்கிறார், பிரபு உங்களுடைய பக்தர் யார்? மிகச்சிறந்த பக்தர் என்றால் அவர்கள் யாரை சொல்லுவீர்கள் அப்படின்னா ஆழ்வாராதியார்களை சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்தார். இல்லை, என்னுடைய சிறந்த பக்தன் யாருன்னா ரந்தி தேவன் தான் என்னுடைய சிறந்த பக்தன் அப்படின்னு பெருமாள் சொன்னார். யாருக்குமே ஒண்ணுமே புரியல. இத்தனை பக்தர்கள் இருக்கும் பொழுது பெருமாள் இந்த ரந்தி தேவரை மட்டும் சொல்கிறாரே என்று எல்லோருக்கும் ஒரு ஐயம் எழுந்தது. நேர சரி, இது எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள்னு எல்லாரும் கேட்கும் பொழுது, வாங்க எல்லாரும் ஒரு ரூபம் எடுத்து செல்வோம் அப்படின்னு. ஒரு இலையிலே கொஞ்சோண்டு சாதம், அதுக்கப்புறம் ஒரு கவளம் கீரை குழம்பு வச்சு, மோர் வச்சு, பாலும் தயிர் மோர் எல்லாம் வச்சு பெருமாளுக்கு திருவாராதனை செய்துவிட்டு ரந்தி தேவர் அந்த விரதத்தை முடிப்பதற்காக அந்த தவத்தையும் விரதத்தையும் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் சாப்பிடாமல் தவம் செய்துவிட்டு 12 வருஷம் கழிச்சு சாப்பிட்றாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம தினம் சாப்பிடும் போது யாராவது வந்தா ஒரு வாய் கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 12 வருஷம் சாப்பிடாம இருந்த பொழுது முதல்ல ஒரு அந்தனர் செல்கிறார். முதல் நாள் ஒரு அந்தனர் செல்கிறார். முதல் கொஞ்ச நேரத்துல அவருக்கு அந்த சாதமும் கீரையும் பிசைந்து அவர் கையிலே கொடுத்து விட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தார். அடுத்த நாள் ஒரு ஒரு ராஜாவினுடைய ஒரு சேவகனாக ஒரு ஒரு சேவகன், அதாவது அந்த மந்திரியார் அந்த மாதிரி ஒரு ஆள் போறார். அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் கொடுக்குறார். அடுத்த கொஞ்ச நேரத்துல, அதுக்கடுத்த கொஞ்ச நேரத்துல சுடுகாட்டிலே வேலை செய்யக்கூடிய ஒரு வெட்டியான் செல்கிறார். இந்த வெட்டியான் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லா சாதத்தையும் ஒவ்வொரு தட்டையாக கொடுத்துட்றாரு. இந்த மாதிரி பல பேர் வந்து வாங்குறாங்க. ஒவ்வொரு தட்டையாக ஒவ்வொரு சாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பால் தயிர் மோர் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. சரி, தண்ணீர் அருந்தியாவது நாம் நம் விரதத்தை முடிக்கலாம் என்று யோசிக்கும் பொழுது, தண்ணீரை எடுக்கும் பொழுது இந்த வெட்டியான் வந்தார். தாகமா இருக்கு, யாராவது தண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு ரொம்ப தளர்ந்து போய் வந்தான். அப்பொழுது நேர ரந்தி தேவர் அவனை தொட்டு அரவணைத்து அந்த தண்ணீர் முழுவதையும் அவன் வாயிலே ஊற்றி விட்டு சென்றார். சரி, இப்ப என்ன பண்றது? சாப்பாடு இல்லை, என்ன செய்யறது? வா, மீண்டும் ஒரு 12 வருஷம் தவத்துக்கு போகலாம்னு, தவத்துக்குள்ளே போகலாம்னு முடிவு செய்தார். ஏன், அப்பொழுது அவர் கூட வந்திருந்தவர்கள் எல்லாம் அவரை திருப்பி கூட்டிட்டு போகலான்ட்டு வந்தாங்களே, அவர்கள் எல்லாம் கேட்குறாங்க, சுவாமி நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் இப்பொழுது இருக்கிறீர்களே, நம் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் வெகு தூரம் ஆகுமே, அதுவரை சாப்பிடாமல் எப்படி இருப்பீர்கள்னு. நான் நாட்டுக்கு வரலை, இறைவன் என் தவத்தை போதும் என்று அங்கீகரிக்கவில்லை, அதனால் தான் எனக்கு 12 ஆண்டுகள் கழித்தும் இந்த விரதத்தை முடிப்பதற்கான நேரம் வரவில்லை, அதனாலே கொடுத்ததை இறைவனுடைய பொருளாகவே இறைவனுடைய அருளாகவே ஏற்றுக்கொண்டு நான் மீண்டும் 12 ஆண்டுகள் தவம் செய்து விட்டு வருகிறேன், நீங்கள் கிளம்புங்கள்ட்டு. அவர் தவம் செய்யலாம்னு அப்படி கண்ணை மூடுறாரா, கண்ணை மூடும் பொழுது ரந்தி தேவா எழுந்திரி அப்படின்னு ஒரு குரல் வருகிறது. யாருன்னு பார்த்தா அந்த அந்தனர், அந்த மந்திரியார், அந்த வெட்டியான் மூவருமே வந்து நிற்கிறார்கள். இன்னும் உங்களுக்கு என்ன வேண்டும்? என்னால் செய்ய முடிந்தது எதுவாக இருந்தாலும் அடியேன் செய்கிறேன் என்று ரந்தி தேவர் பணிந்து நின்றார். அப்பொழுது அந்தனராக வந்த பிரம்மா, மந்திரியாக வந்த ருத்ரன் சிவபெருமான் மற்றும் வெட்டியானாக வந்த விஷ்ணு பகவான் மூவருமே தங்கள் சுயரூபத்தை காட்டி, இத பார், உன்னை ஆசீர்வதிக்கவே யாம் மூவரும் சேர்ந்து வந்தோம், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். ரந்தி தேவர் சொன்னார், பெருமானே, நீங்கள் மூவரும் சேர்ந்து வந்த பொழுதே உங்களுடைய கருணை எனக்கு தெரிந்துவிட்டது. நாராயணா, உன்னோடு நான் ஐக்கியமாவது மட்டுமே என்னுடைய தலையாய கடமை, தலையாய வரம் என்று கேட்க பெருமான் அவரை ஆட்கொண்டார். ஆக விரதம் என்பது, நாம நிறைய பேர் சொல்ற டிஃபன் 2 வேளை சாப்பிட்டு எது வேணாலும் விரதமாக இருக்கலாம். விரதம் என்பதற்கு இதுதான் எந்த ஒரு நியம நிஷ்டையுமே இருக்கிற விரதத்துக்கு கூட இப்பெல்லாம் நம்ம சௌகரியத்தைப்படி இருக்கிறோம், தவறில்லை. ஆனால் விரதத்துல முக்கியமானது 2 என்ன? எந்த விரதம் இருந்தாலும் இறைவனின் நினைவாக இருக்க வேண்டும். 2வது என்ன? ஒரு இறைவனின் நினைவாக இருக்கக்கூடிய விரதத்திலே முடிந்தவரை மற்றவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். இதுதான் ரந்தி தேவர் வாழ்வு நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. நாளை மீண்டும் 3வது பாசுரத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.